Hi viewers and my dear students, இன்னைக்கு நாம 9th standard unit 1 set language exercise 1.2 ஓட 10th sum இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல first point பாருங்க. If n of a equal to 4, find n of p of a. ஓகேவா? n of a வந்து 4 கொடுத்திருக்காங்க. இப்போ n of p of a நம்ம கண்டுபிடிக்கணும். given எழுதிக்கங்க. given என்ன n of a equal to 4. என்ன ஃபைண்ட் பண்ணனும்? n of p of a ங்கிறது ஃபைண்ட் பண்ணனும். இப்போ n of p of a னா என்ன ஃபார்முலா? 2 பவர்ல அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, செட்டு கொடுத்துட்டு செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு நம்ம எண்ணி என்ன பண்ணுவோம், 2 பவரில் போடுவோம். இங்கே டேரெக்டாகவே n ஆஃப் ஏங்கிறது 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 பவரை டேரெக்டாக 4 போட்டுங்க. 2 பவர் 4 என்ன அர்த்தம், 2வை 4 டைம் போடணும். போட்டாச்சு. இந்த 2 2 சார் 4 வந்துருச்சு. இந்த 2 2 சார் 4 வந்துருச்சு. இப்போ இந்த 4 4 இன்ட்டு என்ன நமக்கு என்ன வந்துடும், 16 வந்துடும். 4 4 சார் 16. அப்போ என்னது, n ஆஃப் p ஆஃப் ஏங்கிறது நமக்கு என்ன வந்துருச்சு, 16 வந்துருச்சு. அவ்வளோதான். இல்லை செகண்ட் பாயிண்ட் பாருங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, n ஆஃப் ஏங்கிறது 0 கொடுத்துருக்காங்க. இதில் என்னது, n ஆஃப் p ஆஃப் ஏ தான் கேட்டிருக்காங்க. அப்போ n ஆஃப் p ஆஃப் ஏன்னா என்னது, 2 பவரில் இங்கே என்ன இருக்கோ எடுத்து அதை போட்டுக்கணும். இப்போ 2 பவர் 0னா எனிதிங் பவர் 0 இஸ் 1. தேர்ஃபோர் ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சு, 1ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க. இஃப் n ஆஃப் p ஆஃப் ஏ ஈக்குவல் டு 256. இது வரைக்கும் n ஆஃப் ஏ கொடுத்து n ஆஃப் p ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனால் இந்த சம்மில் n ஆஃப் p ஆஃப் ஏ கொடுத்துட்டு n ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். பாருங்க, n of p of a equal to என்ன ஃபார்முலா, 2 பவரில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதை எண்ணி நம்ம வந்து போடுவோம். அதாவது n of a எடுத்து போடுவோம். ஓகேவா, n of a நம்ம எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பவரை நம்ம இப்போ நம்பர்ஸ் போடுவோம். அவங்க கொடுத்துருப்பாங்க, நம்ம போடுவோம். அங்கே கொடுக்க நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2 பவர் n of a போட்டுக்கோங்க. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். இதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, 256ங்கிறது கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 2 பவர் n of a அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எங்கே கொண்டு வந்துடும், இது கொண்டு வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக என்ன பண்ணுறோம், இது இங்கே வருது, இது இங்கே வருது, வேல்யூஸ் வந்து மாறாது. ஓகேவா, 2 பவர் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 256ன்னு வந்துருச்சு. இப்போ 2 பவர் n ஆஃப் ஏனா இது 2 பவரில் தானே இருக்குது. அப்போ 256 என்ன பண்ணிடணும், 2 பவரில் வரா மாதிரி நம்ம எழுத போகிறோம். அது எப்படி எழுதணும்னு பார்த்துடலாமா. இப்போ 256 அப்போ 2ஆல் போடுங்க. 2ஆல் போட்டால் 1 2 is 2, 2 2 சார் 4, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 16 ஆகிடும். 8 2 சார் 16. திருப்பி 2ஆல் போடுங்க. 6 2 சார் 12, 4 2 சார் 8. திருப்பி 2ஆல் போட்டால் 3 2 சார் 6, 2 2 சார் 4. திருப்பி 2ஆல் போட்டால் 1 2 is 16 2 சார் 32. திருப்பி 2ஆல் போட்டால் 8 2 சார் 16. அடுத்து 2ஆல் போடும்போது 4 2 சார் 8. நெக்ஸ்ட்டு 2ஆல் போடும்போது 2 2 சார் 4. திருப்பி 2ஆல் போடும்போது 1 2 is 2. நம்ம என்ன பண்ணணும், இங்கே 2ஓட பவரில் இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணணும், இந்த 256ஐயும் 2ஓட பவராக எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், கீழே நமக்கு ரெண்டு சேமாக இருந்தால் என்னது, இதுவும் இதுவும் ஈக்குவல்னா மேலே உள்ள ரெண்டும் என்னது ஈக்குவல். அப்போ இது ரெண்டு சேமாக இருக்குது. எப்படி ஞாபகம் வந்து ரெண்டுமே கேன்சல் பண்ணுறோங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே எக்ஸாமில் கேன்சல் பண்ணி காட்டிடாதீங்க, கேன்சல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன வந்துடும், இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருந்துக்கு, இதுவும் 2 இருக்குது, இதுவும் 2 இருக்குது, ரெண்டுமே 2ஓட பவர்ஸ். அப்போ மேலே உள்ள நமக்கு என்ன வந்துடும், ஈக்குவலாக வந்துடும். அப்போ n ஆஃப் ஏங்கிறது என்ன வந்துட்டு 8ன்னு வந்துருச்சு. ஓகேவாம்மா, அவ்வளோதான் இந்த சம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணி அது கிளாரிஃபிகேஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா, வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கம்மா. உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா கூட உங்களுக்கு மற்ற குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.